அப்பா என்ன வெயிலு! ரோட்டு முக்குல இருக்கிற காய்கறி கடை போயிட்டு வரதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே. அம்மா, என்னல பாண்டி, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி இப்படி பாக்குற? ரொம்ப நாள் கழிச்சா? என்ன சொல்றாங்க? மாமா மாமா முத்து, என்ன மாமா இப்பதான் போன அதுக்குள்ள திரும்பி வந்துட்ட? மறுபடியும் ஏதாவது மறந்து வச்சிட்டியா? நீ திரும்ப வந்தது நல்லதா போச்சு மாமா. உனக்காக காலையில நீ சாப்பிடுவேன்னு உனக்கு பிடிச்ச அதிரசம் சுட்டேன். ஆனா உனக்கு கொடுக்க மறந்துட்டேன். நீ உள்ள வந்து உட்காரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னவே பாண்டி வாசலே நின்னுகிட்டு இருக்க? உள்ள வாடா, வந்து உட்காரு வா. நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வீட்டுக்கே வரேன். ஆனா அம்மா தினமும் பார்க்க மாதிரி சாதாரணமா பேசுறாங்களே. உள்ள வா. முத்தழகு வேற நான் இப்பதான் வீட்டை விட்டு வெளியே போனேன்னு சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த ஊர்ல காய்கறி விலையில என்னமா ஏறி போச்சு. போற போக்க பார்த்தா நம்மளால எந்த காய்கறியும் வாங்கி சாப்பிட முடியாது போல இருக்கு. நீ என்னடா நின்னுகிட்டு கிடக்குற? உக்காரு, நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன், நீ உக்காரு. என்ன மாமா, அதிரசம் சாப்பிடு. என்ன மாமா பாத்துட்டு இருக்கேன்? தட்டை வாங்கி சாப்பிடு. மாமா, நீ அதிரசம் சாப்பிட்டுட்டு நான் போய் சாமி கும்பிட்டு வரேன். மாமா, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற சட்டையெல்லாம் போட்டிருந்த, இப்ப வேற சட்டை போட்டிருக்க. சட்டையை மாத்திட்டியா? அம்மா முத்தழகெல்லாம் நான் அவங்க கூட இருக்கிற மாதிரியே பேசிக்கிறாங்களே. ஒரே குழப்பமா இருக்கு. என்ன ஏதுன்னு பேசாம இவகிட்டயே கேட்டுடலாமா? அதான் எனக்கு தோணுது. என்ன மாமா எதுவும் பேச மாட்டேங்கிற? முத்தழகுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
கார் சாவியா முத்தழகு வீட்டிலே மறந்து வச்சிட்டேன்ட்டேனா? இன்னும் இன்னைக்கு அடிக்கடி எதையா மறந்துக்கிட்டே இருக்கேன். எப்போ மாட்டிக்க போகிறோங்கிற பயத்திலேயே என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிட்டு இருக்கேன். சரி, முத்தழகு வீட்டுக்கு மறுபடியும் போய் சாவியை எடுத்துகிட்டு வருவோம். என்ன மாமா யோசிக்கிற? என்ன ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சா? சரி, நீ அதிரசம் சாப்பிட்டு கிளம்பு. நான் போய் சமையல் வேலையை பார்க்குறேன். ம். என்ன மாமா, நம்ம கல்யாண போட்டோவை இப்படி வெறிச்சு பார்த்துட்டு இருக்க? நான் உனக்கு ஏத்த ஜோடியான்னு பாக்குறியா? இந்த ஜென்மத்துல என்ன விட உனக்கு நல்ல ஜோடி கிடைக்காது. ஏன் மாமா, கல்யாண போட்டோ ரொம்ப சிறுசா இருக்குல்ல? இத கொஞ்சம் பெருசாக்கி மாத்தி மாட்டிடு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது. நினைச்ச எல்லாமே பழப்போச்சு. ஆண்டி, இப்ப நீ எங்க போற? நான் என் குடும்பத்தை போய் பார்க்க போறேன்னு. என் முத்தழகு எனக்காக வீட்டில் காத்துக்கிட்டு இருப்பா. அவளை போய் பார்க்க போறேன்னு. முத்தழக கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான். கல்யாண போட்டோவை இப்படி வெறிச்சு பார்த்துட்டு இருக்க? நான் உனக்கு ஏத்த ஜோடியான்னு பாக்குறியா? செம்மையா இருக்கு. என்ன மாமா இது? அதிரசம். நான் இத சொல்லல. வேற? உன் சட்டைய சொல்றேன். சட்டையில என்ன? நீ காலையில வீட்டுக்கு வரும்போது இந்த கலர் சட்டைய போட்டிருந்த. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சமையல் கட்டுல இருக்கும்போது நீ வேற கலர் சட்டைய போட்டிருந்த. இப்போ மறுபடியும் இந்த சட்டைய போட்டிருக்க. ஏன் இப்படி அடிக்கடி சட்டைய மாத்திட்டு இருக்க? சட்டைய மாத்திரனா? என்ன சொல்ற அவ? முத்தழகு,
என்ன சொல்ற? நான் எப்ப சட்டையை மாத்தினேன்? இப்பதான் மாமா நீ சாப்பிடுறதுக்கு நான் அதிரசம் கொடுக்கும்போது நீ பச்சை கலர் சட்டையை போட்டிருந்த. பச்சை கலர் சட்டையா? நான் கூட எப்ப சட்டையை மாத்தினேன்னு கேட்டேன். நீ பதிலே சொல்லாம நம்ம கல்யாண போட்டோவே பார்த்துட்டு இருந்த. அம்மாடி முத்தழகு, கொஞ்சம் உள்ள வா. வரேன் தே. டேய் சஞ்சீவ், நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு பாண்டி வந்தாருடா. பாண்டியா? எந்த பாண்டி? டேய், எத்தனை பாண்டி இருக்காங்க? முத்தழகு ஹஸ்பண்டா உன்ன மாதிரியே இருப்பாரு, அவர்தான். டேய் சஞ்சீவ், நீ ஆபீஸ்ல இருந்து திரும்பி வருவேன்னு தெரிஞ்சிருந்தா பாண்டிய இன்னும் கொஞ்ச நேரம் வீட்லயே உட்கார வச்சிருந்திருப்ப. ஆமாமா, சஞ்சீவ் வந்த உடனே பாண்டியும் சஞ்சீவியும் பக்கத்து பக்கத்துல நிக்க வச்சு நம்ம ஒன்னா பாத்துருக்கலாம். பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் அப்படியே ட்வின்ஸ் மாதிரி இருந்திருப்பாங்க. அந்த வீட்டுல சீதாமாவும் சந்தோஷம் நான் வீட்டுல இல்லாத நேரத்துல பாண்டி வந்ததா சொல்றாங்க. இங்க முத்தழகும் நான் வீட்டுல இல்லாத நேரத்துல பாண்டியா நான் வீட்டுல இருந்ததா சொல்றா. என்ன நடக்குது இங்க? நீ காலையில வீட்டுக்கு வரும்போது இந்த கலர் சட்டையை போட்டிருந்த. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சமையல் கட்டுல இருக்கும்போது நீ வேற கலர் சட்டையை போட்டிருந்த. இப்போ மறுபடியும் அதே சட்டையை போட்டிருக்க. ஏன் இப்படி அடிக்கடி சட்டையை மாத்திட்டு இருக்க? முத்தழகு, என்ன சொல்ற? நான் இப்ப சட்டையை மாத்தினேன்? இப்பதான் மாமா நீ சாப்பிடுறதுக்கு நான் அதிரசம் கொடுக்கும்போது நீ பச்சை கலர் சட்டையை போட்டிருந்த. நான் கூட எப்ப சட்டையை மாத்தினேன்னு கேட்டேன். நீ பதிலே சொல்லாம நம்ம கல்யாண போட்டோவே பார்த்துட்டு இருந்த. ஒரு வீட்டுல தப்பா சொன்னா தெரியாம சொல்றாங்கன்னு நினைக்கலாம். ஆனா அபி முத்தழகு ரெண்டு பேர் வீட்லயும் ஒரே மாதிரி சொல்றாங்களே. ஒருவேளை பாண்டி திரும்ப வந்துட்டானா? இல்லையே, கணேசன் ஆஸ்பத்திரியில சாகும்போது பாண்டிய கொன்னுட்டதால சொன்னான். செத்தவன் எப்படி திரும்ப வர முடியும்? அப்போ பாண்டி இன்னும் சாகல. குத்துப்பட்டு உயிரோட இருக்கிற பாண்டி செத்துட்டுதான் நினைச்ச கணேசன் அப்படி என்கிட்ட சொல்லியிருக்கான். பாண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. முத்தழகும் அம்மாவும் பாண்டிய நான் நினைச்சு பேசியிருக்கணும். பாண்டிக்கும் முத்தழகும் நடந்த கல்யாண போட்டோவை பார்த்துட்டு வருத்தப்பட்டு இங்கிருந்து போயிருக்கணும். அப்போ பாண்டி இப்போதான் வீட்டை விட்டு போயிருக்காருன்னா பக்கத்துல தான் எங்கேயாவது இருக்கணும்.
முத்தழக கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசை ஆசையா நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம்னு நினைச்சேன். போச்சு, எல்லாம் போச்சு. முத்தழக நான் நினைச்சுக்கிட்டு சஞ்சீவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை நான் மட்டும் அன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்திருந்தேன்னா முத்தழகு எனக்கு கிடைச்சிருப்பான். நானும் முத்தழகும் சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். இப்ப எல்லாம் போச்சு. நம்ம விதி எல்லாம் தப்பு தப்பா நடந்து முடிஞ்சு போச்சு. முத்தழகு கழுத்துல இன்னொருத்தன் கட்டியிருந்த தாலியை பார்க்கவா நான் கத்தி குத்துல இருந்து தப்பிச்சு உயிர் பழைச்சு வந்திருக்கேன். இதுக்கு நான் பழைக்காம செத்தே இருந்திருக்கலாம்.